காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குட்டியாக ஒரு ப்ரௌன் கலர் டாக் நொண்டிகிட்டே போகுதுல, அதோட கை வந்து ஒரு நரம்பு கம்பி, அதாவது நரம்பு மாதிரி இருக்குள்ள ஒரு இது அதில் வந்து கட்டியிருக்கு. அந்த கை வந்து அது 2-3 நாளாக வீக்கமாக இருக்குது. நாங்களும் அவுக்கலாம் ட்ரை பண்ணி அதை அவுக்க முடியல. கடைசியாக ரெஸ்கியூ டீமை நாங்கள் கூப்பிட்டு அதை இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அவுத்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்க்கல கயிறு தான் கட்டியிருக்குன்னு நினச்சோன்னா, அது கயிறு இல்லை, நரம்பு கம்பி. அது வந்து வேணும்னே செஞ்சு வச்சது, வேணும்னே அதாவது பண்ணியிருக்காங்கன்றதை வந்து சொல்லிட்டாங்க ரெஸ்கியூ டீம். அதாவது அந்த நரம்பு கம்பிக்குள்ளே கைவிட்டால் அது மாட்டி அது கைக்கு இந்த மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சு இந்த ஒரு குடும்பம் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பம் யார் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்னமும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி விலங்கு வதைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த குடும்பம் இதை மட்டும் பண்ணுறதில்ல, விலங்குகளை வந்து பைப்பு, கல், குச்சி, கம்பி, கட்டை எதை கிடச்சாலும் எடுத்து அடிச்சுட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மேலே இப்போ நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்க ரெஸ்கியூ டீம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாங்கள் வந்து இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறோம், திருந்துறாங்களா இல்லையான்ட்டு. இந்த டாகுக்கு ரத்தம் வர அளவுக்கு இவ்வளோ, அதாவது கையே உடஞ்சி கீழே விழுவுற அளவுக்கு அவங்க வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது பற்றி அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு தாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இதுலேயும் திருந்தலினா அந்த குடும்பத்து மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்கோம். தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் வெளியே ஏதாவது இந்த மாதிரி டாக் வந்து கஷ்டப்பட்டு இருந்துச்சு கண்டு காணாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி விலங்கு வதை தான் நடந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டு வரவங்கள நம்ம தடுத்தால் தான். இதுக்கு மேலே அவங்க வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எல்லா உயிரையும் அடிச்சு கொள்ளலாம்னு நினச்சிட்ருக்காங்க. குற்ற செயலில் ஈடுபடுறவங்கள தைரியமாக நின்று ஆக்ஷன் எடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கலினா கூட அட்லீஸ்ட் அடிக்கக்கூடாதுன்ற எண்ணமாச்சு தோன்றும்ல, அதுக்கு தான். தேங்க்யூ.